வணக்கம், நம்ம ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்னென்னா, நம்ம டீ கடைக்கு போன உடனே அண்ணா ஒரு டீ அதோட ஒரு வெங்காய போண்டா சாப்பிட்றோம்ல, அந்த வெங்காய போண்டா எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து ஸ்பைசியான ஒரு டோஸ்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கிலோ, இடித்த பூண்டு 15 பல், இஞ்சி 5லேருந்து 6 துண்டு, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு 2 டேஸ்ட், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணோம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, அதே டைமில் ரஃபாகவும் கட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வீட்டில் பிரியாணிக்கும் வெங்காய பச்சடிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு உதிரி உதிரியாக கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, இஞ்சி 5லேருந்து 6 துண்டு இஞ்சி சொன்ன பார்த்தீங்களா, அந்த இஞ்சி வந்து நல்லா இடித்து போடுங்க. முழுசாக போடாது, பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அந்த இஞ்சி சாறு இறங்கினா நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு சோம்பு, அதே மாதிரி தான் இந்த பூண்டும் தோலோடு இடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இடித்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் எடுத்துக்கணும். ஏங்கிட்டனா எங்கே அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல பெருங்காயம் நீங்கள் எடுத்துனா உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். சில பேர் வந்து கலர் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கலர் பவுடர் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் வரும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கேன், தேவையான கடலை மாவு, அரிசி மாவு. எப்பவுமே கடலை மாவு வந்து 1 மடங்குனா 1/2 மடங்கு தான் அரிசி மாவு போட்டுருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் சுட எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். போண்டா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு வர்றதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல சூடான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் குக்கிங் சோடா, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சமான தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தனா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக பண்ணிடலாம். இந்த வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு ரேஷியோ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம் 75%, 75% வெங்காயம் இருக்கணும். மீதி கடலை மாவு, அரிசி மாவு 25% தான் இருக்கணும். நிறைய பேர் கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த போண்டா டீ கடையில் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தனா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு அழகாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி ஃப்ரை பண்ண வேண்டியதான். நீங்கள் இதுவே வந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரலன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பவுல்லே சைடில் லைட்டாக நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடாக்கணும். அதுக்காக ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வெங்காயம்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூடில் கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரை பண்ணுறது வேலை தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கூடாது, மெதுவாக பிடிச்சி நீங்கள் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கடலை மாவு ரொம்ப கெட்டியான ஒரு பக்கம் வரும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் மேலோட்டமாக அழகாக ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். சூப்பராக வந்துட்டு பாருங்கள். அந்த வெங்காயம்லாம் மேலே அந்த லேயராக சூப்பராக வந்துருக்குல்ல, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது அடடா 1 போண்டா என்ன 2 போண்டா சாப்பிட்லாமே சொல்லிட்டு நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்பைசியான ஒரு டோஸ்ட் எப்படி பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். பிளெயின் பிரெட் 7 நம்பர், முட்டை 5 நம்பர், பால் 100லேருந்து 125 ml, வெங்காயம் சின்ன சைஸில் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்பைசி பிரெட் டோஸ்ட், அதாவது
முட்டையை யூஸ் பண்ணி இந்த டோஸ்ட் பண்ண போகிறோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை டிப் பண்ண போகிறோம். இந்த ப்ரெட்டை டிப் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் டிப் பண்ணணும். நீங்கள் ரொம்ப நேரம் டிப் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ப்ரெட்டு சாகி ஆகிடும். அதே டைமில் நீங்கள் நார்மலாக பண்ணுற ப்ரெட் ஆம்லேட் கான்செப்ட் போயிடும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த முட்டையை உடைச்சிருக்கேன்ல, இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு உப்பு போட்ட பிறகு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம்ல, இந்த சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். ஏங்கன்னா இந்த பவுடர் மசாலா அதிகமாக நீங்கள் போட்டோன்னா உங்களுக்கு வந்து கலர் மாறும். அதே டைமில் காரத்தன்மை அதிகமாக கொடுக்காது. அதனால் இந்த பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கல, இந்த ரெண்டுத்தையும் வச்சு காரத்தோட தன்மையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க, ரொம்ப பெரிய வெங்காயம் வேண்டாம். ஏங்கிட்டனா இதில் பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணுற இடத்துல வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதனால தான் சின்ன வெங்காயமாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு பால்லாம் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு என்கிட்ட இருக்க இந்த பிரெட்டை டேரெக்டாக முட்டையில் போட்டு டிப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கடையில் வாங்கும்போது கவனித்து வாங்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, ஸ்வீட் பிரெட் வாங்கக்கூடாது, சால்டட் பிரெட். அப்போ தான் அந்த காரத்தன்மை உங்களுக்கு தெளிவாக தெரியும் சாப்பிடும்போது. இதுக்கப்புறம் இந்த 2 பிரெட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படி காட்டுறேன் கேட்டிங்கன்னா, நார்மலாக டோஸ்ட் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் லோஃப் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சைஸில், அதாவது 2 பிரெட்டு சேர்ந்தால் என்ன சைஸ் கிடைக்குமோ அந்த சைஸில் ஃப்ரெஞ்ச் லோஃபை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் போடலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சிங்கிள் பிரெட்டை யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் பிரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா எக்கில் டிப் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த எக்கில் வந்து டேரெக்டாக இந்த பிரெட்டை ஒரு வாட்டி தான் டிப் பண்ணியிருக்கேன். 2-3 வாட்டி டிப் பண்ணால் கண்டிப்பாக உடைய ஆரம்பிக்கும். அதனால் ஜஸ்ட் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்மளோட தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குல்ல, இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ப்ரெட்டை 2 சைட்லேயும் போட்டு க்ரில் பண்ணுறோம். க்ரில் பண்ணும்போது மேல் பகுதியில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக இந்த பட்டர் அப்ளை பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதே டைமில் இந்த இடத்துல நீங்கள் பட்டர் வாங்கும்போது அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சால்டட் பட்டர் வேண்டாம். ஏன் கேட்டால் நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம். திருப்பியும் வந்து நீங்கள் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சால்ட் தன்மை அதிகமாக தெரியும். அதனால் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி போட்டு 2 சைட்லேயும் ப்ராப்பராக க்ரில் பண்ணால் இந்த மாதிரி ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த எக் பிரெட் டோஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லி, தோசை, சாம்பார், சட்னி இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் வாரத்தில் ஒன்றுலாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். நீங்கள் வெளியே போய்ட்டு வந்திருப்பீங்க, நல்லா ஒரு ஹெவியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு 3-4 மணி அந்த டைமில் 2 டோஸ்ட் சாப்பிட்டாலே போதும். நல்ல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, அதாவது டின்னர் இருக்கும் உங்களுக்கு ஹோல்ட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான, ஒரு சூப்பரான, ஒரு ஈஸியான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.